சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இரக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகின்றது. ஏன் இவ்வளவு கஷ்டத்தை உன் மனதில் அனுபவிக்கின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையே ரணமாக உள்ளது. என்னுடைய இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று ஒவ்வொரு நாளும் நீ கதறி அழுகின்றாய். இனிமேல் உன்னை நான் அதிகமாக யோசிக்க வைக்கப் போகின்றேன். இதுவரை உனக்கு நடந்த கேடு பலன்களை மாற்றி அமைக்கப் போகின்றேன். பிறர் உன்னை கேலி செய்கிறார்கள், குறை கூறுகிறார்கள், அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாது. நீ நம்பிய உறவுகளே இவ்வாறு இருக்கிறார்களே என்று மனம் வருந்தாதே. அவர்களை கண்டால் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்று பயத்தில் புலம்புகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பொன் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள். எழுந்து கால் ஊன்றி நில். நிச்சயம் சறுக்களில் மீண்டு நீ சாதிப்பாய். வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை தெரிந்து கொள்ளவே உனக்கென பல சோதனைகளை தரப்பட்டன. யாரை நம்பி உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்று உணர்த்தவே பிரச்சனையில் சிக்க வைத்தேன். அடுத்தவர்களால் உனக்கு ஒரு பொழுதும் நன்மை இல்லை என்று உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன். நீ நம்பிய உறவினர் அனைவரும் உனக்கு எதிராக உள்ளனர். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு உணர்ந்து அப்பாவித்தனத்தில் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். பொறுமையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டு விட்டாய். அதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். அவையெல்லாம் கடந்த காலங்கள் கடந்து போகட்டும். நீ நம்பிய உறவு உனக்கு துரோகம் செய்தது. உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முற்களைப் போல் குத்தி கொண்டு இருந்தவை. இந்த காலங்கள் அனைத்தும் மாறிவிட்டன. இனி வருவது உனக்கு வசந்த காலங்கள் தான். இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகின்றேன். இந்த உலகில் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய அத்தனை ஆசைகளும் எண்ணங்களும் கோரிக்கைகளும் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே இவ்வளவு காலமாக நான் முயன்று கொண்டிருக்கின்றேன். கூடிய விரைவில் அவை யாவும் நிறைவேறியே தீரும். நிம்மதியாக இரு. உன்னுடைய மனதை என் மீது மட்டும் செலுத்து. பலரால் நீ காயப்பட்டு அனைத்தும் போதும். உன்னை நம்பி உன்னை சுற்றி உண்மையான சில உறவுகள் இருக்கின்றன. அவர்கள் மட்டுமே உனக்கு உண்மையான உறவுகள். என்னையும் அவர்களையும் தவிர உனக்கு வேறு எதுவும் உண்மையான உறவுகள் என்று யாருமே இல்லை. எனவே அனைவரையும் நம்பி உன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்காதே. நான் இருக்கிறேன், கவலை கொள்ளாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.